வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்கள், நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி சூரியனும் புதனும் இணைஞ்சு இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் சீராக தான் இருக்கும். வரவும் ஒரு பக்கம் இருக்கும், செலவும் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம்னு ஒரு சில மாற்றத்தை நீங்கள் இந்த காலத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றங்கிறது நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீங்க. 7 சனியால் தொடர்ந்து நீங்கள் பல சோதனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். எதையுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த உடனடியாக செயல்படுத்த முடியலையேங்கிற ஒரு வருத்தங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குடும்பத்தில் கூட நீங்கள் கடின உழைப்பை கொடுத்தாலுமே உங்கள் மனசை யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இதனாலேயே மனதில் ஒரு தோண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் கடந்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஆதாயத்தில் ஒரு தொழில் ரீதியாக ஒரு ஆதாயம் அனுகூலம் இல்லாமல் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு, சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இனி ஒன்று கூடி மகிழக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. சகோதர ரீதியாக உங்கள் மேலே ஒரு பற்று, பாசம் இது எல்லாமே ஏற்பட இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த காலத்தில், அதாவது வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே முழங்கால், மூட்டு வலி, உடல் உபாதை இது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். நீங்கள் சாதாரணமாக பேசுகிறது கூட மற்றவங்க இந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. அதனால நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுற்றி இருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இந்த காலத்தில் நீங்கள் எதுலையுமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் தலையிட வேண்டாம். நண்பர்களுடைய ஆதரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யுது. தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே நிறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வர பாருங்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு கூட இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒற்றுமை அதிகரிக்குன்னே சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு சண்டைங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது உங்கள் வாழ்க்கையில். கருத்து வேறுபாடுங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இனிமே ஏற்படக்கூடிய நிலை தான். நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும்தான் உங்களுக்கு அற்புதமான காலங்கிறது கூடி வரக்கூடிய நேரம். எப்போதுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. ஏன்னா உங்களுடைய முன்னோர்களை காத்த தெய்வம் உங்களை காக்க தவற மாட்டாங்க. அதனால நீங்கள் முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் கூடவே செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால உங்கள் வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே சிவ வழிபாடு செய்கிறது இந்த காலத்தில் குறிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமைங்கிறது தேவைப்படுது. இது வரைக்குமே நீங்கள் பொறுமையாக தான் இருந்துட்டு வந்தீங்க. இனிமே கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இனி பேசி பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கடந்து வந்துட்டீங்க. நீ எதுவாக இருந்தாலும் அதிரடியாக களம் இறங்கணுங்கிற ஒரு உத்வேகம் உங்கள் மனசில் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதால பாதாளத்துக்கே போனாலும் சரி, மீண்டுமே வீறு கொண்டு எழக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் உங்களுடைய வாழ்வுங்கிறது. இந்த காலத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் சிறப்படைய போகுது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ இருந்து சிறந்த அடித்தளத்தை உருவாக்குறதா. அதனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க, பொறுமையாக இருங்க, வாய் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் வேணும். அதே மாதிரி இனி தொடர்ந்து வரக்கூடிய இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடல் நல சார்ந்த பிரச்சனைகளை ஏதாவது குறைபாடு ஏற்படலாம். அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறது, தசை வலி, இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. சரியான நேரத்துக்கு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்றதும் இந்த காலத்தில் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாட்களுக்குமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுன்னு சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஒரு ஆழ்ந்த மதிநுட்பங்கிறது உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நீங்கள் முன்கூட்டியே கடிச்சிருவீங்க. இதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இயல்பாகவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலும் நீங்கள் பொறுமைசாலின்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகம் தான். வீண் வம்பு ஏற்படாமல் இருக்கணும்னா மேலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது, செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய உடைமைகளையோ பொருளையோ கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள்.
அதே மாதிரி உங்கள் வயசுக்கு சின்னவங்களாக இருக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் இந்த காலத்தில் வாய் வார்த்தைங்கிறது அதிகமாக வேண்டாம், வீண் பிடிவாதமும் வேண்டாம், கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்த பாருங்கள். புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதாங்க. அதனால் சின்ன முதலீடு எல்லாமே இந்த காலத்தில் ஒரு பெரிய லாபங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த ஒரு பிரச்சனைங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி காதலிக்கக்கூடிய பெண்களிடம் ஒரு ஆண்களிடமோ உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இளம் வயதினருக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மட்டும் நீங்கள் மனசில் தோன்றாமல் பார்த்துட்டு வாங்க. நேர்மறை சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து உறவினர் வகையில் ஒரு பண செலவுங்கிறத ஏற்படத்தான் செய்யும். அது சுபகாரியமாகவும் இருக்கலாம், உறவினர் வகையில் பல சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கலாம். தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். மனைவி மக்களை பொறுத்த வரைக்குமே குடும்ப ரீதியாக ஒரு ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அதிக நன்மை கிடைக்கும். ஐடி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் தொடர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால புதிய முதலீடுகள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. தனியார் துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கொஞ்சம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்றதான் வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்க பாருங்கள். ராகுவும் 3ஆம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு திடீர் பணவரவு எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் கையில் தங்குறது தான் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே இருந்தாலுமே பின்னாடியே ஏதாவது ஒரு செலவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்ற இருக்கும் தான். கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதால மனசில் இயல்பாக ஒரு ஆன்மீக எண்ணங்கிறது உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் தன்னால் ஈடுபடுவீங்க. எதிர்காலத்துக்குன்னு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பணம் சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த வாரங்களில் இருந்து மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கடந்த சில வாரங்களாக மன அழுத்தங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தெளிவு பிறக்கிறதால இயல்பாகவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுதுன்னு சொல்லலாம். தொழில் இருக்கக்கூடியவங்க, வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் திட்டமிட்டு வேலையை செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் உங்களால் பார்க்க முடியும். உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே திறமையை செயல்பட்டீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டம் உங்களால் பெற முடியும்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு. புதிய முதலீடை மட்டும் தவிர்க்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலத்தில் புதிய வாய்ப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம். பல சிக்கல்கள் சில நேரம் சந்திச்சாலுமே உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமான பலன் தான். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க, இல்லத்தரசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலான பொறுப்புங்கிறது ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். எதையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்ப ரீதியாக தொடர்ந்து நீங்கள் சுப காரியங்களுக்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. மேலுமே சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால குறிப்பாக மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம், தாய்வழி ரீதியாக ஒரு ஆதரவு கிடைக்குன்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு திரும்பி வர முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய நேரங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த ஒரு பகங்கிறது உங்களுக்கு மாறக்கூடிய நேரம். இனி உங்கள் மேலே ஒரு பற்றோட அவங்க செயல்படுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சாதகம் தான். தொடர்ந்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்பெல்லாம் கரையுதேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு, சேமிக்கக்கூடிய எண்ணம் பிறக்கக்கூடிய வாய்ப்புன்னு இனி தொடர்ந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் பெறக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் உடையவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருக்குறீங்க, திரும்பி வரலங்கிற இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் உங்கள் மேலே மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும். மனசில் தெய்வ நம்பிக்கையும் கூடி வரும்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்தணும்னு முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி இளைய சகோதர வழியில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும் உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். பிள்ளைகள் வழியில் தொடர்ந்து கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது.
அதே மாதிரி வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மகிழ்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இந்த காலத்தில் இருக்கும். வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, இதுக்கு எல்லாமே வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அவ்விடம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்குமே எல்லா காரியங்களாலும் உங்களுக்கு சின்ன சின்ன தடை உண்டாகிருக்கலாம். இனி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். செய்யக்கூடிய தொழிலில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. இதனால இந்த காலத்தில் நீங்கள் தொழிலில் கூடுதலான கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அப்பப்போ வீண் அலைச்சலும் கொஞ்சம் செலவு மட்டும் ஏற்படாமல் இருக்காது. செய்ய தொழிலில் நீங்கள் மன நிம்மதியோடு செஞ்சீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களே கொஞ்சம் பஞ்சாயத்துங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம் தான். அதனால் வெளியிட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி மனசார உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் 3 தடவை பதிவிடுங்க. குலதெய்வம் அருளுங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.